ஒரு கேள்வி, அதாவது இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றியான வாழ்க்கை அப்படின்னா எதை வெற்றியான வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம்? அதாவது உலகத்தில் குடும்பம், பிள்ளைகள், சொத்து, வேலை, படிப்பு எல்லாம் முடித்து மறித்து பெயர் முதலாய் மறந்து தான் போக போகுது. ஆனால் வேதத்தில் பார்த்தோன்னா முக்கியமாய் தாவீது, பவுல், தாவீதை பார்த்தோன்னா இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சங்கீதங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய சந்ததி இயேசு கிறிஸ்து வரைக்கும் பேசப்படுகிறது. பவுலை பார்த்திங்கன்னா அவருடைய புக்ஸ் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் அதை எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது. அது இருக்குமா இல்லையா, நம்முடைய நாட்களே நம்ம வயசாகி முடியலன்னா அது எந்த அளவுக்கு நம்மளால் நம்ம இன்றைக்கி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வைத்துக்கொள்ள முடியும்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு லாஸ்டிங் லெகசி, கடைசி வரைக்கும் ஒரு காரியத்தை செய்கிறது, ஜென்ரேஷன்ஸ் பேசக்கூடியது, நம்ம அது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறீங்களா? நம்ம எதை சொல்கிறோம்? ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 138 சங்கீதம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்றத இங்கிலீஷில் the Lord will perfect all that concerns me, எனக்கு என்ன சார்ந்த எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்து முடிப்பார். அவருடைய கிருபை நேற்று இல்லை, அது என்றைக்கும் உள்ளது. நான் யார்? அவருடைய கரத்தின் கிரியை. அதனால் அவர் என்னை பாதியில் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு தாவீது எழுதுகிறார். தாவீது இந்த சங்கீதத்தை கடைசி நாட்களிலே, அதாவது 1 நாளாகமும் 25க்கு பிறகு 26க்கு முந்தி எழுதுனதாக நம்ம அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கலாம். அப்படி ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன பர்ஃபெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல அவருடைய அழைப்பு, தாவீதுக்கு தேவனுடைய அழைப்பு. ஒரு ஆடுக்கு பின்னாடி போய்கின்ற ஒருவனை தேவன் ராஜாவாய் அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு மட்டும்தான். நான் சங்கீதம் 78, 70லேருந்து 72 நம்முடைய அதாவது தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்கள்லேருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளுக்கு பின்ன போயிட்டு இருந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அவனை அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை எப்படி மேய்த்தானா? தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அதாவது ஆட்டம் மேய்க்கிறப்போ தன் உயிரையும் பொருட்டாய் நினையாமல் ஆடுகளை மேய்த்தவன் ராஜாவை ஆக்கின பிறகும் எப்படி செய்தானா? தன் இருதயத்தின் உண்மையின்படி தம்முடைய ஜனங்களை அவன் மேய்த்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லைன்னு யோசிக்கிறவங்க, உன் கையில் இன்றைக்கு இருக்கிற அந்த வேலையை எவ்வளவு பொறுப்பாய் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒருவரையும் கேட்கிறார். சரி, தாவீதுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, எபேசியர் 2:10 ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு அழைப்பு, ஒருவருத்தருக்கும் ஒரு யூனிக்கான வேலை. தயவு செய்து இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரே டெம்ப்ளேட்டில் உருவாக்கி அப்படியே ஒரு அச்சில் வார்த்தை மாதிரி தயவு செய்து யோசிக்காதீங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க. நம்மை ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு டிவைன் கால் வைத்திருக்கிறார். முக்கியமாய் நம்முடைய குடும்பத்தில் முதல்ல நம்முடைய ஊழியம் இருக்கணும். மனைவிமாருக்கு தம்முடைய புருஷர் மேலே, பிள்ளைகள் இடத்துல நம்முடைய ஊழியம் வீட்டில் தொடங்குகிறதாய் இருக்க வேண்டும். அதற்கு அதான் கொடுக்கிற சின்ன சின்ன காரியங்களிலே நாம் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அந்த இடத்துல எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவர் என்ன செய்கிறானா, நம்மை தேவனால் சிருஷ்டித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம யார்? தாவீது சொன்ன அதே வார்த்தை, அவருடைய கைகளின் கிரியையாக இருக்கிறேன்றாரு. இந்த இடத்துல நாம் எல்லாரும் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய, ஐயோ எனக்கு மாதிரி இப்போ ஒய்ஃப் அமைஞ்சிடக்கூடாது, என் புருஷனை மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்க, எல்லாரும் அவங்கவுங்க எப்படியோ நடத்துகிறாங்க. இல்லை, உனக்கு எங்கே யார்கிட்ட வச்சு எப்படி உன்னை உருவாக்கணுமோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை வைத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார். He has prepared everything. ஏற்கனவே அவர் என்ன செய்துட்டாரு, நம்மை அந்த பாதைகளிலே நடக்கும்படிக்கு தேவன் என்ன செய்துட்டாராம், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் நம்ம எப்படி நடக்கிறோம். அடுத்தது தாவீதுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க.
ஆனால் அதில் ஸ்பெஷாலிட்டி என்ன? தாவீது சொல்கிறார், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார் அப்படின்றாரே. ஸ்பெஷாலிட்டி மத்தேயு 1:1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. நம்முடைய குடும்பத்தை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய ஜென்ரேஷன்ஸ் பற்றி அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் விரும்புகிறது. மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. நம்முடைய சந்ததியை எப்படி உருவாக்குறோம்? அது ஃபிசிக்கல் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், தேவ பக்தி உள்ளவர்களாய் உண்டாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம ஒவ்வொருவருடைய ஃபேமிலியும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வேற எதுவுமே இல்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேற பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு 2 யோவான் அன்பின் அப்போஸ்தலன் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தாவீதனுடைய குடும்பம் கடைசி வரைக்கும் பெயர் பெற்றதாய், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய பெயரை சொல்லுகிறதாய் இன்றைக்கும் இன்னியும் நம்முடைய ரெவலேஷன் எண்டு வரைக்கும் அது அப்படி இருக்க போகிறது. மூன்றாவதாக அவருடைய வீடு எப்படி இருந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பராக ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் ஆசை. ஆனால் தாவீதுடைய ஆசை என்ன? அவர் கர்த்தருடைய வீட்டை கட்டணும், இல்லை கர்த்தருக்காக ராஜ்யத்தை தேடின ஒரு தாவீதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினார். ஆனால் இவர் லைஃப் லாங் அவர் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தனால ஆண்டவர் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துடைய ப்ளூ பிரிண்ட்டு, அதோடைய வரைபடம் மாதிரியை தேவன் தாவீதுக்கு கொடுத்துட்டு போனார். 1 நாளாகமம் 28 11, 12, 18 ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் அந்த ப்ளூ பிரிண்ட்டை என்ன செய்கிறாரு? சாலமோனுக்கு, தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்துட்டு போகிறார். ஸோ நாம் அதுதான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நம்ம கட்டுற வீடு, நான்லாம் சொல்கிறேன், இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் அவ்வளோ அழகான ஒரு வீடு கட்டிட்டு போனாங்க. ஆசை தான் எங்களுக்கும், அம்மா அப்பா பேர், அவங்க வம்சம் தலைமுறை தலைமுறையாக வச்சுக்கணும். ஆனால் அந்த ஊரில் யாருமே இல்லையே. யோசிச்சு பாருங்கள், மறித்து இன்னும் அந்த எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது, அம்மா இறந்து இப்போ தான் ½ இயர் ஆகுது. அதுக்குள்ளே வீட்டை சேல் பண்ண போகிறோம், இல்லை என்ன பண்ண போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பார்த்து கட்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரோட ராஜ்யத்திற்காக, நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்கிறோமோ அது நிலைத்து நிற்க போகிறது. அடுத்தது தாவீதுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாருங்களாம் தெரியாது. வேதம் 1 நாளாகமம் 29 2-9 வரைக்கும் அவர் என்னால் இயன்ற வரைக்கும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு, அவர் என்னை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆலயத்தை, நான் என்னெல்லாம் வைக்கிறேனோ அதெல்லாம் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு தன்னுடைய என் சொந்த பொன் வெள்ளின்னு சொல்லி 3000 தாலந்து ஒப்பீரின் தங்கமும் 7000 தாலந்து சுத்த வெள்ளியும் பெஸ்டானதை கர்த்தருக்காக வைத்துட்டு போனார். ஜனங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணதெல்லாம் நிறைய, அவைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா அது நித்திய ராஜ்யமாக இருந்தது. அவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி அந்த சிங்காசனத்தில் இல்லாமல் போக போகிறதில்லன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த சிங்காசனத்தில் யார் உட்காந்துருக்கிறா? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். தயவு செய்து இந்த வசனங்களை எல்லாரும் உங்களுடைய பைபிள்லேருந்து திருப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய சந்ததிகளுக்காக நீங்கள் இதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். 89 சங்கீதம் 35-37 வசனங்கள். 89 சங்கீதம் 35-37. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும், சந்திரன் போல அது என்றென்றைக்கும் உறுதியாகும், ஆகாயத்து மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினர். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததிகளை குறித்த நம்முடைய அறிக்கையும் நம்முடைய தரிசனமும் இதாக தான் இருக்கணும். அருமையானது, எப்படி வானம், ஆகாய மண்டலம், சூரியன், சந்திரன்லாம் நிலச்சி நிற்குதோ, அவருடைய வருகை வரைக்கும் அது இருக்க போகிறதோ, அதுபோல என்னுடைய சந்ததிகள் கர்த்தருடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய், சந்ததி சந்ததியாய் அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு
தைரியம் வேணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதுதான் வெளிப்படுத்தல் 5:5 இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். ஸோ நம்முடைய சந்ததிகளை குறித்த ஜெபம் இந்த ஜெபமாய் இருக்கணும். அடுத்தது தாவீது பாடல்கள் எழுதினார். அதாவது இது நல்ல முக்கியமான விஷயம். நம்ம சர்ச்சில் ஹாஃப் டைம் நம்ம வர்ஷிப்பு பாட்டு அதில் தான் நம்ம போகுது. 2 சாமுவேல் 23 1 வசனத்தில் அவர் மரணிக்கிறதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன அந்த அதிகாரம், அதில் தாவீதின் கடைசி வார்த்தைகள், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினாராம். அவர் எப்படி பாடினாராம்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் வாயில் இருந்தது. அவருடைய பாட்டில் என்ன இருந்துச்சு? ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனமும் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய பாட்டில் என்ன இருக்குது? அருமையான தேவனுடைய ஜனமே, தயவு செய்து பாடல்கள் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டவைகளாகவும் கர்த்தருடைய வசனம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அதாவது விழுந்து போன அந்த பிசாசானவன் அவன் ஒரு மியூசிஷியனாகவே அங்கே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான். அதுக்காக அவன்தான் அதோட சோர்ஸ் இல்லை. அவனுக்கு அந்த தாளந்துகளை கொடுத்தது தேவன் தான். ஆனால் அங்கேருந்து தள்ளப்பட்டவனிடத்துலேருந்து ஆண்டவர் அந்த தாளந்துகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எசேக்கியேல் 28:13 பின்பகுதியில் ஆண்டவர் அந்த பிசாசை விழுந்து போன சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் வானத்தில் அவன் வர்ஷிப் லீடராக இருந்தவன். அதனால் தயவு செய்து நம்முடைய பாடல்கள் ரொம்ப முக்கியம். அது ஒன்று தேவனுடைய ஆவியானவரால் இருக்கலாம், இல்லைன்னா பிசாசினால் இருக்கலாம். அதனால் நம்ம அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வசனம், கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். நம்முடைய பாட்டு எப்படி இருக்கு? போதனையாக இருக்குதா? அதில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதா? முதல்ல பாட்டு பாடுறது எதுக்கு? நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்கு, தேவனை உயர்த்துகிறதற்கு. அடுத்து அந்த பாட்டு நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கணும். சும்மா நீர் அதை தருவீர் இதை தருவீர்னா ஆண்டவரே சொல்லிட்டார், அதெல்லாம் நீ தேடாத, அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை, நீ கேட்குறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ நான் சொல்லுவேன், வர்ஷிப் ஆக்சுவலாக பூமியை அஸ்திபாரப்படுத்தினப்போ ஒரு வர்ஷிப் இருந்துச்சு. நான் வசனங்கள் எடுக்கலை, யோபில் நம்ம அதை பற்றி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டப்போ அங்கே தூதர்கள்லாம் பாட்டு பாடினாங்களே, அப்போ நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரலோகத்தில் 24 மணி நேரமும் பாட்டு தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பூமியை அஸ்திபாரம் போடுறப்போ அங்கே பாட்டு இருந்துச்சு. ஏதேனில் பாட்டு பலி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் உலாவி கொண்டு இருந்தார்கள். அந்த அனுபவத்திற்கு நேராக தான் நம்ம எல்லாருமே இந்த லைஃப் முடிஞ்சு அந்த ஏதேனின் அனுபவத்திற்கு நேராக தான் நம்ம எல்லாருமே போய் கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்புகிறது அதை மட்டும்தான். இன்னைக்கு பிரீத்தி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா, நீங்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸா சர்ச்சியன்ஸா? ஸோ நம்ம எப்போ தேவனை பாடுகிறோம், எப்போ நான் அதுதான் சொல்கிறேன். வெறும் பாடல் மட்டும் நமக்கு ஆராதனையாய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய லைஃபே அவருக்கு ஒரு ஆராதனையாய், நான் எப்பொழுதும் அவரோட தான் இருக்கிறேன். தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எப்படி அந்த பாவத்தை செய்ய துணிந்தாங்க? கொஞ்ச நேரம் ஆண்டவர் இங்கே வருவாருன்றதை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆண்டவர் இங்கே தானே இருக்கிறாரு, அவர் எப்போ வேணால் நம்மளோட வருவார், நம்மோட உலவுவார், நம்மோட பேசுவார், அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத மறந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஒன்றே சொல்கிறேன், லைஃப் லாங் நம்ம ஒரு செகண்டும் அவரோடு கூட தான். அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள. நம்ம தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஸோ எப்பவும் அவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? துணிந்து தவறு செய்ய போக மாட்டோம். ஸோ ஜீவ பலியாய் இல்லை, ரோமர் 12:1-2 நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான அவருடைய பரிபூரணம் சுத்தம் செய்கிற ஜீவ பலியாய். சரீரம் எப்படி இருக்கணுமா? அவருக்கு ஆராதனை செய்கிறவருடைய சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அவருக்கு ஆராதனை செய்கிறவருடைய மனம் எப்படி இருக்கணும்? புதிதாக இருக்கணும்.
தயவு செய்து இந்த நாளில் ஆராதனை நம்ம ஈஸியாக சொல்கிறோம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதும், நம்முடைய மனதை புதிதாய், பழையவைகள் எல்லாம், பழையவைன்னா என்னது, முந்தி நீங்கள் பிசாசன் பிள்ளைகளாக இருந்தீங்க. எபேசியர் 2:1 அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபேசியர் 2:1-2 நீங்கள் முன்னாடி உங்களுடைய மனம் போனதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் மனம் விரும்பினதெல்லாம் செஞ்சீங்க, ஆகாயத்து அதிகார பிரபுவின் பிள்ளைகளாக இருந்தீங்க. அப்போ பிசாசன் பிள்ளைகள் யாரு? பிசாசு சொல்கிறத மட்டும் செய்கிறவங்களா? இல்லை, என் மனசு சொல்கிறத நான் செஞ்சேன்னா நான் யாரு? பிசாசன் பிள்ளை. அப்போ ஜீவ பலினா என்ன? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஆனால் ஐயோ நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன், நான் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஜீவ பலியாய் தங்களை கொடுக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் நான் பேத்திக்கிட்ட ரொம்ப பேசவே மாட்டேன், ஏன்னா பேசினா உடனே வீடியோ காலில் வான்வா, எனக்கு டைமே இல்லை, அப்புறம் ஏதாவது பைபிள் ஸ்டோரி சொல்லுன்னுவா. ஒரு நாள் போன வாரம் அந்த ஐயா வந்திருந்தப்போ பயங்கர டைட்டாக எங்களுக்கு இருந்துச்சு, அவர் எங்கள் வீட்டில் இருந்தார். அப்போது ஆசிஷ்ட பேசுகிறதுக்காக நான் பேசினேன், அவள் பிடிச்சிட்டா. உடனே வீடியோ காலில் வந்தால் எனக்கு ஒரே ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. ஐயா முந்தின நாள் இங்கே மிரியாம், மோசஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பாட்டு பாடினார், மிரியாம் தான் ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் அப்படின்லாம் ஐயா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. சரின்னு உனக்கு தெரியுமா இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், தாவீதையும் அப்படி தான், தாவீதோடைய கையில் ஏன் அதாவது பரலோகத்தின் திறவுகோல் ஏன் தாவீதன் கையில் இருக்குன்னு தெரியுமா? அவர் எப்பவும் பாடிட்டே இருந்தார், ஹெவனில் வந்து பாட்டு இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நம்ம இங்கே பாடினா ஏஞ்சல்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் அப்புறம் சொன்னேன், நீ எப்போல்லாம் நான் சும்மா பாடிட்டே இருப்பா, அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது. அப்போ நான் சொன்னேன், நீ எப்போ பாடுவ? நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ பாடுவ, ஆனால் தாவீது எல்லா நேரங்களிலும் பாடினாரு, அவர் சேடாக இருக்கும்போதும் பாடினாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் பாட்டிம்மா, எனக்கும் தெரியும், யோனத்தான் செத்து போனப்போ கூட தாவீது பாடினார். நான் ஷாக் ஆகி அப்படின்னு நின்றுட்டேன். 6 வயசு பிள்ளை சொல்கிறான், யோனத்தான் மரித்த பொழுதும் தாவீது பாடினான். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய லைஃப்பும் அப்படி தான் இருக்கணும் அருமையான தேவனுடைய ஜனமே. சரி, 7வதாக தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்கிறார். சொன்னவர் அவருடைய லைஃப்பில் ஒரு மரபு, அதாவது என்ன சொல்ல, நிலைத்திருக்கிற மரபு, ஒரு லாஸ்டிங் லெகசி அவர் விட்டுட்டு போனார். அதாவது எப்படின்னா, ஒரு ராஜாவாக இருக்கணும்னா இவனை மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு லெகசி அவர் அங்கே விட்டுட்டு போனார். ஆண்டவர் சொல்கிறார்ல, தாவீதை இவன் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லி சொல்கிறாரு. அது தாவீதுக்கு பின்னாடி வந்த எல்லா ராஜாக்களையுமே ஆண்டவர் தாவீதின் அளவை வச்சு தான் அளக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு 1 ராஜாக்கள் 14:3 அமத்சியாவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, பைபிள் எழுதும்போது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் அவன் தகப்பனாகிய தாவீதை போல அல்ல. பாருங்க, மெஷரிங் ராட் எங்கே போகுது? தாவீது. 1 ராஜாக்கள் 15:3 அபியாம் ராஜாவை பற்றி சொல்லும்பொழுது, அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதை தான் அந்த இடத்துல ஒரு மெஷரிங் ஸ்கேலாக வைக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நமக்கு மெஷரிங் ஸ்கேல் யாரு? ஜீசஸில். எபேசியர் 4:11 கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? வளரும். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய மெஷரிங் ஸ்கேல் ஜீசஸ், அன்னைக்கு ராஜாக்களுடைய மெஷரிங் ஸ்கேல் தாவீதாய் இருந்தார். நம்முடைய லைஃப்பும் அப்படி இருக்கணும். அப்போ எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொன்ன தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய ஃபேமிலி, அவருடைய ராஜ்யம், அவருடைய வேலை, அவருடைய அழைப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படி நம்முடைய லைஃப்பும் இருக்கணும். அடுத்தது, தேவன் தொடங்குகிறதை செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நான் அவருடைய கரத்தின் கிரியை, எனக்கு இருக்கிறது எல்லாம் அவர் கொடுத்ததுன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் தான் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார், என் தேவன் தான் இந்த வேலையை கொடுத்தார், தேவன் தான் இந்த படிப்பை தொடங்கினார் என்று நம்மால் சொல்ல முடியும்னா, அவர் அதை முடிய நடத்துகிற தேவன். பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. 71 சங்கீதம் 6 வசனத்தில் அவர் சொல்ல, எங்கள் தாயுடைய கற்பத்தில் நான் தான், அவரால் தான், என் கர்த்தர் தான் என்னை உற்பவித்தார்,
தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்படும் போதும் கர்த்தரால தான் நான் வெளியே வந்தேன் அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவருடைய லைஃப்ல எல்லாமே ஆடு மேய்க்கும் பொழுது கர்த்தர் தான் துணையா இருந்தாரு. ராஜரீக அபிஷேகம் சீக்ரெட்டா அவருக்கு அங்க நடக்கிறது, அங்க கர்த்தர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சுரமண்டலம் வாசிச்சா பொல்லாதாவி ஓடுது. எல்லாமே சவுலால துன்புறுத்தப்பட்டார், வனாந்தரத்துல ஓடினார். அதுக்கு பிறகு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார், தேவாலயத்திற்காக சேகரித்தார். எல்லாவற்றிலும் சுவாமி நீங்க செஞ்சீங்க, நீங்க துவங்கினீங்க, இது எல்லாமே உம்முடைய கரத்தின் கிரியை, உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா கர்த்தர் நிச்சயமாய் நமக்கும் அதை முடிய நடத்துவார். பிலிப்பியர் 1:6 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். எப்படி சொல்ல முடியுமா நம்மால? என்னில் நற்கிரியையை தேவன் தான் தொடங்கினார் என்று நம்மால் சொல்ல முடியும் என்றால் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். அதை பெர்ஃபெக்டா தயவு செய்து இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய ஃபினான்ஸ் குறித்தோ, உங்களுடைய ஃபேமிலி பற்றியோ, உங்களுடைய ஹெல்த் பற்றியோ, எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது யாரு? அவர். இந்த சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவர் டேட் போட்டு என்ன செய்தார்? 131 சங்கீதத்தில் எல்லாம் ரெக்கார்டடாக வச்சிருக்கிறார். ஸோ எதுவாக இருந்தா நான் ஆண்டவர்கிட்ட அவர் கொடுத்தது சுவாமி அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் தேவனுடைய கருத்தில் கொடுக்கும் பொழுது அவர் முடிய நடத்துவார். ஏசாயா 26:12 பார்க்கிறோம், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஸோ தொடங்கினார், இன்னைக்கு வரைக்கும் யார் தான் நடத்தி வர்றா? அவர் தான் நடத்தி வருவார். பாதியில் விட்டுட்டு போகிறவரா அவர்? இல்லவே இல்லை. அது குயவனுடைய கையில் இருக்கணும். கெட்டு போனாலும் அது எங்கே தான் இருக்கணும்? அவர் அதை அடித்து உடச்சி நொறுக்கி திருப்பி மிதிச்சினாலும் அவருக்கு விருப்பமான பாத்திரமாய் வணையும்படிக்கு அவரை விட்டு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. எப்படி நம்ம எப்போவுமே 24 மணி நேரமும் அந்த ஆராதனையாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எல்லாமே அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்முடைய கான்ஃபிடென்ஸ் சுவாமி தான், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் நமக்காக முடிய நடத்து வருவார் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. தாவீது இந்த சங்கீதத்தை நான் சொன்னேன் ஏற்கனவே, கடைசி நாட்களில் அவர் பாடினார். அதற்கு முன்பாகவே அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இல்லை. அங்கே சவுல் தப்பு பண்ண உடனே அங்கே சாமுவேலுக்கு சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன் இருக்கான், அதனால் நீ போய் அவனை நீ அங்கே அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16:13 சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணினதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவரோட கூடயே இருந்தார். அவருடைய மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா தொடங்கினது எங்க? கோலியாத்தை முறியடித்தார், இஸ்ரவேலின் அதிபதி ஆனார், சவுலின் ஈட்டிக்கு அவர் தப்பினார், இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைத்து ஒரே ராஜ்யமாக அவர் ஆண்டு வந்தார். எருசலேம் யாருமே அதற்கு முன்பாக எவ்வளோ பெரிய லீடர்ஸும் கைப்பற்ற முடியாத எருசலேமை அவர் கைப்பற்றினார். சீயோனை அவர் தலைநகராய் மாற்றினார். பெலிஸ்தரை எவ்ரி சிங்கிள் டைம் அவர் முறியடித்தார். சுற்றிலும் இருந்த அத்தனை சத்துருக்களும் இல்லை, மோவாப், ஏதோம், அம்மோன், சிரியா, பெலிஸ்தர் எல்லாரையும் முறியடித்தார். மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸில் பக்கா 100% கொடுக்கலாம். 1 நாளாகமம் 18:13 தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ அவர் அப்படி பர்சனலாக பர்ஃபெக்டாக இருந்தார். மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வசனங்கள் எடுக்கலை, ஃபாஸ்ட்டாக போகிறேன். உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு அவர் கொண்டு வந்தார். பப்ளிக் வர்ஷிப் அவர் ஆர்கனைஸ் பண்ணார். அவர் பண்ணது தான் அந்த முறைகள் தான் இன்றைக்கும் நமக்கு வருகிறது. ஆனால் அவர் பண்ணதெல்லாம் எப்படி? தேவனை துதித்து புகழ ஆயிரக்கணக்கான லேவியர்கள், ஆசாரியர்கள், எக்காலங்களை ஊதுகிறவர்கள், கைத்தாளங்களை கொட்டுகிறவர்கள், பூரியை கொட்டுகிற இது மாதிரி பலி செலுத்துகிறவங்க, இது எல்லாவரையும் நியமித்தார். அடுத்தது ஆண்டவருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவரோடு கூட நித்தியமான உடன்படிக்கை தந்தார். தேவாலயம் கட்டுகிறதான மாதிரியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவாலயத்திற்கு பொருட்களை சேகரித்தார். அதற்கு நிபுணர்களையும் நியமிச்சிட்டார். எப்படிலாம் பாருங்களேன். அதான் நான் இருந்து கட்ட போகிறதில்ல, நான் இருந்து பார்க்க போகிறதில்ல, ஆனால் அந்த தேவாலயத்தை செய்கிறதற்கு உண்டான எல்லா கிராஃப்ட்ஸ்மேனும், அதனது தச்சர், அந்தந்த நிபுணர்கள் எல்லாரையும் அவர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் அவர் போனார். அது எல்லாவற்றையும் அவர் அங்கே ஒழுங்குபடுத்துகிறதை பார்க்கிறோம்.
இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் 138:8 அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இவ்வளோலாம் அழகாக நடத்தி வந்தீர ஆண்டவரே, இனியும் என்னோட லைஃப்பை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சு தருவீங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, அதாவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதை பற்றி அவ்வளோ அழகாக அந்த இடத்துல தான் அவரோட உடன்படிக்கை பண்ணுறாரு. சொல்கிறாரு, உன்னோட சிங்காசனத்தில் இல்லாமே போகாது, அது மாதிரிலாம் எல்லாம் அவ்வளோ நிறையா சொல்கிறாரு. தாவீதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அது பிடிச்ச வசனம். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, வெகு காலத்து செய்தியை நீங்கள் என்னை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் இது இன்னும் உமக்கு கொஞ்சமாய் இருக்கிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் நான் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதோட நம்முடைய லைஃப்பை ஸ்டாப் ஆகிடும். அருமையான தேவனுடைய தாகமாக இருக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டே, பசி உள்ளவர்கள் பெற்றுக்கொண்டே. ஸோ தேவனிடத்தில், ஏன்னா அது எண்ட்லெஸ். அவரோடு உள்ள அந்த உறவு, அருமையான தேவனுடைய ஜனமே, அது முடிவே இல்லாதது. ஏன்னா நம்ம நித்தியமாய் அங்கே போய் அவருடைய முகத்தெல்லாம் பார்த்து அவரை ஆராதித்து எண்ட்லெஸ்ஸாக நமக்கு அதுதான் இருக்க போகிறது. ஸோ அதற்கு நம்ம ரெடியாகி கொண்டிருக்கிறோமா? தாவீது அப்போ தான் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நீங்கள் நடத்துனீங்க சுவாமி, இன்னும் நீங்கள் இதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இந்த 138ஆம் சங்கீதத்தை சொன்ன பிறகு அவருடைய லைஃப்பில் நடந்த பர்ஃபெக்ஷன்ஸ் 1 நாளாகமும் 27லேருந்து 29ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் பர்ஃபெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இராணுவங்களை எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்துகிறார், கோத்திர தலைவர்களை ஏற்படுத்துகிறார், அரண்மனை அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார், ஆலயத்தின் வரைபடங்கள், பொக்கிஷ சாலையோட திட்டம், லேவி ஆசாரியருடைய முறை, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாம் பண்ணி 1 நாளாகமும் 28:19 சாலமோன்ட்ட அந்த மாதிரியை கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? எழுதி கொடுத்துட்டு போனார்னு எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டு போறார். இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிள்ளைங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதடா, நான் இருக்கேன், அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை, அது மாதிரி நானே தான் செஞ்சிடணும். பிள்ளைங்க இப்போ ஒரு வீடு கட்டுறாங்களோ, இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்களோ, வெளியூர் போகிறாங்களோ, விட்டு பழகுங்க. ஆண்டவரை சார்ந்து வாழு அப்படின்னு சொல்லி தயவு செய்து விட்டு பழகுங்க. நான் இருக்கேன்னு நம்ம ஒரு நாளும் சொல்லவே கூடாது. தாவீது அவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். அவர் சொல்றார், என் தேவனுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுற வரைக்கும் நான் என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், என் கட்டில் ஏற மாட்டேன்லாம் அடம் பண்ணுறார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை, நீ கட்ட மாட்ட, உன் குமாரன் தான் கட்டுவான். ஸோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி சாலமோனுடைய கையில் கொடுக்குற தெம்பு அந்த ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. 1 நாளாகமும் 28:20 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்ற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றோம்? தயவு செய்து நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை நல்லா எவ்வளோ முடியுமோ, உன்னால் முடியும், பரவாயில்ல, நீ இவ்வளோ படிச்சிட்டல, இவ்வளோ எப்படி படித்த, இன்னும் நீ என்ன செஞ்சிருவ, இவ்வளோ தூரம் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார். தயவு செய்து நான் உன்னே சொல்கிறேன், இந்த உலகத்தின் பழமொழிகள் எல்லாம் விரலுக்கு தகுந்த வீக்கம், நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இல்லை, பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் பிள்ளைங்களை பற்றி ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ நினைவுகள் வச்சுருக்கிறாரா. 40ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எண்ணி முடியாது. அவ்வளோ திட்டங்கள் நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ தேவனுக்கு அடுத்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாராக இருக்கும்? நம் பெற்றோராக தான் இருக்கும். அப்போது பிள்ளைங்க, தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தையில் நல்லா உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் வளர்த்து வருகிற ஆவிக்குரிய ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், நல்லா எவ்வளோ சொல்ல முடியும், உன்னால் முடியும், நீ இதை பாரு, அதை பாரு, நீ சமாளி, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்லிட்டு போனார்? உங்களையும் என்னைய நம்மளை வீட்டில் கூட யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஜீசஸ் நம்மளை பற்றி என்ன சொல்லிட்டு போனார்? யோவான் 14:12 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும்
பெரிய கிரியை. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், நீ என்னை விசுவாசிச்சா போதும், நான் செஞ்சதெல்லாம் நீயும் செய்வ, என்னை விட இன்னும் என்ன செய்வ, நிறையா செய்வ. சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, தயவு செய்து அப்படிப்பட்ட மக்களை நம்ம தைரியப்படுத்தி எழுப்பி விட்டு, பரவாயில்ல நீ செய் வா என்று சொல்லி நம்ம சொல்ல பழகணும். அடுத்தது, தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு முன் நிறுத்தி இருந்தார். 132 சங்கீதம் அந்த 2ஆம் வசனத்தில் பின்பகுதியில், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர். ஸோ அவர் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டார்னு சொல்லி பார்க்கலாம், கொண்டாடினார்ல. 19ஆம் சங்கீதத்தில் அது தெளிதேனிலும் மதுரம் இல்லை, அவ்வளோ நிறையா அதை என்ன செய்கிறாரு, தூய்மை என் கண்கள் எல்லாம் அது தெளிவிக்கிறது, பசும் பொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கது, இப்படிலாம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அங்கே கொண்டாடுகிறதை பார்க்கலாம். பாட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்தது முக்கியமாக தாவீதோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியது, அவர் ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவராய். தப்பு செய்யாத மனுஷன் பூமியில் யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பூ வந்து பர்ஃபெக்டாக அது மலர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த பூமியில் வேலை கிடையாது. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இருக்குது. ஒன்று நமக்கு வேணும். என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம் வேணும். ஒரு சிங்கிள் டைம் நான் ஒரே ஒரு வார்த்தையை நான் மீறுகிறதா இருந்தால், நான் தவறு செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட சொல்லணும். தாவீது 7 சங்கீதங்கள், அதாவது 7 பாட்டு பெனிடென்ஷியல் சாங்ஸ், அதாவது நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி செய்யாமல் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 7 சங்கீதங்களை தாவீது தவறுக்காக என்ன செய்திருக்கிறாரா, பாடியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்லை 51:4 சங்கீதத்தில், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அருமையான தேவனுடைய ஜனமே, பாவங்களை அறிக்கையிட்டால் தான் விட்டுவிட முடியும். அறிக்கையிட்டு விட்டால் இரக்கம் நமக்கு கிடைக்கும். இல்லை, அந்த கேட்ட குமாரனை போல, ஆண்டவரே நான் உமக்கு தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். 17 லூக்கா 17:3-4 வசனங்கள் நம்ம எல்லாம் சொல்கிறோம், என்ன நீ பெரிய இதா, நீ தப்பே செய்கிறது இல்லையா? அந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. பைபிள் கிளியராக சொல்லுது, யாரை நாம் மன்னிக்க வேண்டுமாம், ஒரு சகோதரன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. தயவு செய்து சின்ன பிள்ளைய மாதிரி இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அருமையான தேவனுடைய சபையே, ஸோ தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நமக்கும் செய்து முடிப்பார். அவருக்கு எதுவுமே தடையா இல்லை. ஆபிரகாம் சாராளுடைய வயது அவருக்கு தடையா இல்லை. மலட்டு கற்பங்கள் அவருக்கு தடையா இருந்ததில்லை. பெரிய பர்வதங்கள் அவருக்கு தடையா இருந்ததில்லை. செங்கடல்கள் அவருக்கு தடையா இருந்ததில்லை. ஆண்டவருக்கு முடமோ குருடோ எதுவும் அவருக்கு தடையாய் இருந்ததில்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டா போதும், கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன செய்வாராம், செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு சொல்லி முடிக்கிறார். ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என் இடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், தாவீதுக்கு அருளின எப்படிப்பட்ட கிருபையா, நிச்சய கிருபையை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக தேவன் ஏற்படுத்துகிறார். 7